இப்போ நடந்துடும் பார்த்தீங்களா, என்ன சசி இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு சென்னைக்கு புதுசாக வந்திருக்கான். ஹாஸ்டலுக்கு பிடிக்காம சிட்டியில் ரூம் தேட்டிருக்கான். இங்கே இருந்தால் நம்ம கதையாக இருக்கும். சென்னையை விட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது ஒரு மாதிரி பேச்சுலர்ஸ்க்கு இன்னும் கஷ்டம். இதுதான் என்னோட லாஸ்ட் ட்ரை. சார் விலை க்ளோஸ் போர்டு போட்டிருந்தது. என்னப்பா? சார் வீடு வாடகைக்கு இருக்கா? இருக்குப்பா, ஆனால் 2 சீட் தள்ளி. பரவாயில்லையா? ஓ, ரெண்ட் எவ்வளோ சார்? 5000பா. ஆனால் அட்வான்ஸ் 50,000பா. என்னது 50,000மா? பெட்ரூம், அட்டாச் பாத்ரூம். இந்த காலத்தில் இதை வச்சுப்பா கிடைக்காதுப்பா. சரி, ஓகே சார். இன்ஜினியரிங்? ஆமாம் சார். அப்போ வீடு கன்ஃபார்ம். இந்த வீட்டில் என்னோட ஃபர்ஸ்ட் டே. சின்ன லைஃப் ஸ்டைல் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. எப்பவும் போல காலேஜ் விட்டால் வீடு, வீடு விட்டால் காலேஜ். என்னை சுற்றி நிறையா விஷயங்கள், நிறையா மாற்றங்கள். பட் இட் வாஸ் ஃபன். ஆனால் அந்த நாள் ஈவினிங் வீடு க்ளீன் பண்ணும்போது நிறையா பொருள் என் கண்ணில் பட்டுச்சு. குறிப்பாக அந்த ஒரு புக். வந்த நாளில் காலேஜில் நிறைய வேலை கொடுத்துட்டாங்க. அதை பண்ணும்போது எதேர்ச்சியாக அந்த புக்கை பார்த்தேன். வீட்டான ஒரு ப்ரோக்ராமா? கேள்விப்பட்டதே இல்லையே. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ரோக்ராம்ஸ் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சதுனால அந்த புக்கில் இருக்கிற ப்ரோக்ராம்ஸை ட்ரை பண்ணேன். ஆனால் எனக்கு தெரியல அந்த ப்ரோக்ராம்ஸ் என்னை எங்கே எடுத்துகிட்டு போகும்னு. சசிகாந்த், ஏஜ் 20, கம்ஸ் சென்னை, சேம் திங்ஸ் ஹேப்பன். என்ன இது இப்படி ஒரு அவுட்புட்? இந்த நைட் நடந்தது என்னை யோசிக்க வச்சுது. அடுத்த ப்ரோக்ராமில் எனக்கு தான் நடக்கும்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு என் மனசு சொல்லிச்சு. Stranger knocks the door and tries to kill Sashi. யாரா இருக்கும்? ஒருவேளை இந்த ப்ரோக்ராம்ல வந்த மாதிரி யாராவது? யாரு? என்ன வேணும்? சசிகாந்த், ஆமா நீங்க தானே? சார் சார், யார் நீ? உனக்கு என்ன வேணும்? வேணும் சார் கையிடுங்க சார். எதுக்கு சார் கை வைக்கிறீங்க? நான் பால் போட வந்தேன். ஓ சாரி. என்ன சார்? என்னாச்சு? ஏன் இப்படி நடக்குது? இந்த வீட்டுக்கு வந்திருந்தே சரியில்லை. ஒருவேளை இந்த வீடு தான் பிரச்சனையோ? பேசாம வீடு மாத்திடலாம். வாப்பா, என்ன விஷயம்? சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரி வா, சொல்லுப்பா. சார் வீடு காலி பண்றதா இருக்கேன். அதுக்கு இல்லையா? என்னாச்சு? காலேஜ்ல இருந்து ரொம்ப தூரமா இருக்கு. அதனால
காலேஜ் பக்கத்துல ஒரு வீடு பார்த்துட்டேன். உனக்கு ஏதாவது ஸ்ட்ரேஞ்சா தெரியுதாப்பா? இல்லை சார். தெரிஞ்சிருக்கணுமே. என்ன சார் சொல்றீங்க? உனக்கு எதுவுமே தெரியாதா? சார் ரொம்ப பயமா இருக்கு. அந்த வீட்டில் என்னென்னமோ நடக்குது. ம், நீ சொல்றது கரெக்ட் தான்ப்பா. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. 6 வருஷம் முன்னாடி நீ படிச்ச அதே காலேஜ்ல தான் அந்த 3 பேர் படிச்சிருந்தாங்க. அவங்க ஃபைனல் இயர்ஸ். ப்ராஜெக்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு வந்துச்சு. மகாடா படத்துல நமிதாவாம இப்படி பேசிட்டே இருங்கடா. எனக்கு இது நோ வேலைக்கார மாதிரியே தெரியல. என்னடா? ஆமாண்டா, ஏற்கனவே உனக்கு 10 எனக்கு 8. என்னதுடா மச்சான், அவன் அரிய சொல்றான்டா. இப்படியே போச்சுன்னா நம்ம ஃபைனல் இயர் ப்ராஜெக்டையும் கொடுத்துட்டுருவாங்கடா. இப்ப என்னடா பண்றது? டேய் ஜூனியர் சார் பண்ண விடலாம்டா. இந்த ஐடியா நல்லா இருக்கே. அந்த விஸ்வா பையன் சூப்பர் இன்டெலிஜென்ட். செம்ம பேக். நான் சொல்ல அந்த பையன் வராம்பார். டேய் அவனை கூட்டு வா. இப்போ பார் தம்பி. டேய் வருஷவா எங்க? அந்த 3 பேரும் அவங்க ப்ராஜெக்டுக்கு ஒரு வழி அமைச்சுக்கிட்டாங்க. அந்த வழிதான் விஸ்வா. அவனை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா காயினை மூவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரி, என்னால முடிஞ்சதை பண்றேன்னா. போக போக அவங்களுக்குள்ள நெருக்கம் அதிகமாச்சு. விஸ்வாவும் அவங்க நம்ப ஆரம்பிச்சான். இதான் பீட்டா. இட் கனெக்ட்ஸ் டு நெக்ஸ்ட் லெவல் சைபர் கான்டாக்ட். இந்த ப்ரோக்ராம் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணோம்னா we can create history. அண்ணா எப்படியோ ப்ரோக்ராம் முடிச்சிட்டோம். இது உங்களுக்கு வேணா ஒரு ப்ராஜெக்டாக இருக்கலாம். ஆனால் எனக்கு ஒரு வாழ்க்கை லட்சியம். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரி சரி, போ போ. என்னடா அவன் இவ்வளோ சீரியஸாக பேசிட்டு போகிறான்? விடுறா, அதான் நம்ம வேலை முடிஞ்சிச்சுல, அவள் தான். அவ்வளோதானா? இதை நம்ம பேர்ல நம்ம ரிலீஸ் பண்றோம். எங்க? வேர்ல்ட் வைட். அதனால விஸ்வா ஏமாத்தி அவங்க 3 பேரும் அந்த ப்ரோக்ராமை பப்ளிஷ் பண்ணாங்க. இது தெரியாத விஸ்வா அவங்கள நம்பியிருந்தான். விஸ்வா அவன் நியாயத்தை கேட்க கத்தினான். நியாயம் கிடைக்காத பட்சத்துல கதறினான். கடைசியில எதுவுமே பண்ண முடியாம கெஞ்சினான். விஸ்வா மேல துளி கூட இடக்கம் காட்டாம அந்த 3 பேரும் அவனை விட்டு விலகி போனாங்க. அவன் வாழ்க்கையிலேயே முக்கியமான படைப்பை இழந்த விஸ்வா எடுக்கக்கூடாத முடிவை எடுத்தான்.